அனைவருக்கும் வணக்கம். ஆலவாய் அரசி அத்தியாயம் 14. வெங்கண்ணாவின் திட்டம். வெங்கண்ணாவும் அழகிரியும் தஞ்சை மாளிகை இடிந்த இடத்தில் உள்ள இடர்பாடுகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்தனர். அழகிரியின் இதயம் ஏனோ அந்த இடிபாடுகளை கண்டு வேதனைப்பட்டது. மாளிகை அழிந்ததும் விஜயராகவரும் அவரது குடும்பத்தினரும் தீக்குளித்து மாண்டதும் சொக்கநாதரின் பெண்ணாசையால் தான் என்பதை எண்ணும் பொழுது அவனுக்கு சொக்கநாதர் மீது ஆத்திரமாக வந்தது. தன்னை தேர்ந்தெடுத்து தனக்குத்தானே அரியணை அளிக்கப் போகிறவர் என்ற நன்றி உணர்ச்சி எல்லளவும் அவனிடம் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் வெளிக்கு புலப்படுத்திக் கொண்டால் கிடைக்கும் பதவியும் கிடைக்காமல் போய்விடுமோ என அமைதியாக இருந்தான். வெங்கண்ணா ஒவ்வொரு இடமாக சுட்டிக்காட்டிக் கொண்டே வந்தார். இது சபா மண்டபம், இது அந்தரங்க அறை, இது பூஜை அறை என அவர் கூறி வரும்போது, ஐயன்மீர், இந்த மாளிகையின் ஒவ்வொரு சிறு இடமும் உங்கள் கவனத்திலிருந்து தப்பாது போல் இருக்கிறதே என கேட்டான் அழகிரி. முதிய வயதினரான வெங்கண்ணா சுறுசுறுப்பாக இயங்குவதையும் வியப்புடன் அழகிரி கவனிக்க தவறவில்லை. மாளிகையின் ஒவ்வொரு இடமா? இந்த நாட்டின் ஒவ்வொரு சிறு விஷயமும் என் கவனத்திலிருந்து தப்பாது என பெருமிதத்துடன் கூறினார் வெங்கண்ணா. அவருக்கு தெரியாத தஞ்சை விவகாரமே கிடையாது என்றும் சொல்லலாம். ஆனால் ராயசம் என்னும் பதவியில் இருந்து மட்டும் உயர்வதற்கு வழியே கிடைக்கவில்லை. பிரதானியாக தஞ்சை நாட்டிற்கு தொண்டாற்ற வேண்டும் என்னும் சேவை மனப்பான்மை அவர் உள்ளத்தில் பல ஆண்டுகளாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அந்த சேவை மனப்பாங்கை அதிகார வெறி, சர்வாதிகார மனப்பான்மை, சூழ்ச்சித்திறன் என அவருடைய விரோதிகள் கூறுவர். ஆனால் அவர் எந்த அவச்சொல்லையும் காதில் போட்டுக் கொள்வதில்லை. என்றாவது ஒரு நாள் தஞ்சை நாட்டின் பிரதானியாக மாறி அரசரை ஆட்டுவிக்கும் அதிகாரம் தன்னிடம் வரும் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தார். அழகிரி தன் வலையில் சிக்கிவிட்டான் என்றே அவர் நம்பினார். வானலாவ அவனை புகழ்ந்தார், அவனது திறமையை பாராட்டினார். வெங்கண்ணாவுக்கு மற்றொரு இல்லம் இருந்தது. அது வடவாற்றங்கரையில் அமைந்திருந்தது. சுற்றிலும் மரங்கள் அடர்ந்த சோலையின் நடுவே பர்ணசாலை போல் அமைந்திருந்தது. நந்தவனத்தில் செயற்கை தடாகம் அமைக்கப்பட்டிருந்தது. கோடையிலும் இளம் தென்றல் தவள குயில்கள் மாமர கிளைகளில் அமர்ந்து கீதம் இசைக்க அந்த பிரதேசமே அமைதியின் இருப்பிடமாக திகழ்ந்தது. வெங்கண்ணாவை பற்றி தூஷணையாக பேசுபவர்கள் கூட அவருடைய எளிமையை பாராட்டுவர். பொருள் மீது அவருக்கு பற்று இல்லாமையை புகழ்ந்து, பற்றற்ற இவர் ஏன் எப்பொழுதும் சூழ்ச்சியின் வடிவமாக திகழ்கிறார் என வேதனைப்படுவர். அதிகார பற்று, பதவி பற்று இரண்டும் நிறைந்த அவரை பற்றற்றவர் என்று எப்படி கூற முடியும் என்பதை அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. அழகிரியை அந்த இடத்திற்கு அழைத்து வந்ததிலும் ஒரு உள் எண்ணம் அவருக்கு இருந்தது. வெங்கண்ணாவின் வாழ்க்கையே விசித்திரமானது. அவரது அன்பு நிறைந்த மனைவி இருந்து 20 ஆண்டுகளாக அவரது கவனம் முழுமையும் அரசியலில் திரும்பிவிட்டது. மனைவி இருந்தவுடன் பெண்ணையாற்றின் கரையில் உள்ள திருக்கோவிலூருக்கு சென்று திரும்பிய பொழுது ஒரு வயதுடைய குழந்தையுடன் வந்தார். அந்த பெண் குழந்தையை வளர்க்க தாதி ஒருத்தியை நியமித்தார். பர்ணசாலை போன்ற அமைதியான வீட்டில் அவர்கள் இருந்தனர். வெங்கண்ணாவின் வீடு தஞ்சை கோட்டைக்குள் இருந்தது. வாரம் ஒரு தடவையோ 2 நாட்களுக்கு ஒரு முறையோ குழந்தையை காண வருவார். பலருக்கு வெங்கண்ணா வளர்க்கும் குழந்தையை பற்றி தெரியாது. தாதியும் அதிகம் வெளி உலகத்துடன் பழகாதவள். அதனால் குழந்தை குமரியாக வளரும் வரையில் வெளியிலே தெரியவில்லை. கமல நாயகி என்ற அழகிய பெயரை சூட்டி கமலி கமலி என்று அழைத்த வெங்கண்ணா மகிழ்வார். பசுமை செடியில் திகழும் மஞ்சள் நிற எலுமிச்சை போல பச்சை பட்டுடை உடுத்தி, கமலி எலுமிச்சை நிற மேனியுடன், வண்டு போல் சொல்லும் கண்களுடன், பொற்கலசம் போன்ற தனபாரங்களுடன், மல்லிகை அரும்பை எடுத்து கோர்த்து செம்பவளத்தில் இடையே அமைத்து வைத்தது போன்ற பல் வரிசைகளுடனும் சித்திரை தேர் அசைந்து வருவது போன்று அந்த நந்தவனத்தில் குதித்தாடும் கோமனாங்கியான கமலியை பார்த்து பார்த்து பெருமூச்சு விடுவார் வெங்கண்ணா. குழந்தையாக இருக்கும் பொழுது வளர்க்க எடுத்து வந்துவிட்டார். தனல் செந்தழல் ஆகிவிட்டது. பிறைச்சந்திரன் வட்ட முழுமதி ஆகிவிட்டான். இளந்தளிர் திரண்டு வளர்ந்து படரும் கொடியாகி பற்று கோட்டிற்கு அலையத் தொடங்கிவிட்டது. அந்த செந்தழலை காணத்தான் அழகிரி அங்கு வந்து கொண்டிருந்தான். அப்பா, எனக்கு இந்த தனிமை பிடிக்கவில்லை அப்பா
நகரத்தில் உங்களுக்கு இன்னொரு வீடு இருக்கிறதாமே, நாம் அங்கே போய் விடுவோம் என்றாள் கமலி. ஆனால் வெங்கண்ணா தான் திடுக்கிட்டதை வெளிக்கு புலப்படுத்தாமல், இங்கே இருப்பது உனக்கு தனிமையை ஏற்படுத்துகிறதா? என்னை மட்டும் இங்கேயே இரு என்று யாராவது வற்புறுத்தினால் நான் இந்த அமைதியான சோலையில் குயிலின் கீதத்தை கேட்டுக்கொண்டிருப்பேன். தென்னை உலைகள் காற்றில் அசைவதை பார்த்து கொண்டிருப்பேன். 8 அடி நடந்தால் சலசலவென்று ஓடும் வடவாற்றில் காலை தொங்க போட்டுக்கொண்டு அந்த வானத்தையே பார்த்து கொண்டிருப்பேன். அந்த வானத்தில் சில வேளைகளில் கொக்குகள் வரிசையாக பறந்து செல்லும் அற்புதத்தை ரசித்துக் கொண்டிருப்பேன். அதற்குள் சூரியனும் மேற்கு கோடியில் நதி பிறக்கும் திசையில் விழுந்துவிடும். அந்த அழகை பார்த்தவாறு ஆற்றில் இறங்கி மாலை கடன்களை முடித்துவிட்டு உள்ளே வருவேன். பொழுதா போகாது என கூறவும் கமலி இதழ்கடையில் குறும்பு சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு, உங்கள் வயதில் நானும் கூட அப்படித்தான் பொழுதை போக்குவேன். இப்போது சொல்லுங்கள். குயிலின் குழலோசை என் உள்ளத்தில் ஏதோ மறைந்திருக்கும் செய்தியை எடுத்து சொல்கிறது. சலசலவென்று ஓடும் நீரில் குதித்து கும்மாளமிட்டு ஆட வேண்டும் போல் தோன்றுகிறது. நான் யாருடன் ஆடுவேன்? வானத்தில் வரிசையாக பறந்து செல்லும் பறவை இனங்கள் என்னை எங்கோ வா வா என்று அழைக்கின்றன. நீங்கள் பார்த்து மகிழும் அஸ்தமன சூரியன் இரவை வரவேற்று என் இதயத்தில் மேலும் தனிமையை ஏற்படுத்துகிறது. அப்பா, தஞ்சை நகருக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள். அங்கே கலகலப்பான கடைவீதியை காணுவேன். பெரிய கோவிலில் திருவிழா நாட்களில் நாட்டியம் ஆடுகிறார்களாம், பாடுகிறார்களாம். அதைக் கண்டு நானும் மகிழ்வேன். என் வயதை ஒத்த மங்கையருடன் கலந்து பழகுவேன். எப்பொழுது அப்பா போகலாம் என ஆர்வமாக கேட்டாள். வெங்கண்ணா சற்று நேரம் மௌனமாக இருந்தார். கமலி இன்னும் குழந்தை அல்லவே. அவளுக்கு வெளி உலகத்தின் ருசி மெல்ல மெல்ல தெரிய தொடங்கிவிட்டது. இனி தனிமையில் கட்டுண்டு இருக்க மாட்டாள். தடுத்து நிறுத்தி பொன் விலங்கு இட்டாலோ அந்த பெண்மான் வேலையை முறித்து கண்காணாத இடத்திற்கு ஓடிவிடும். உடனே ஏதாவது செய்தாக வேண்டும். எண்ணிக்கொண்டே வெங்கண்ணா குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார். பிறகு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவர் போல, கமலி, உன் தனிமையை தீர்க்க உனக்கு உற்ற நண்பர் ஒருவர் விரைவில் வருகிறார். அதுவரை பொறுத்திரு என்றார். அவர் கூறிய நண்பரும் வந்து விட்டார். கமலிக்கு தோழராக அமைய போவதோடு அவருக்கும் பெரும் பதவியையும் அந்தஸ்தையும் அளிப்பதற்கு வந்துவிட்டார். அப்போதுதான் கமலி வாவியில் குளித்துவிட்டு தலையை மெல்ல கோதிக்கொண்டு வெளியே வந்து நின்றாள். கைப்புனைந்து ஏற்ற கவின் பெரு வனப்பினலாக திகழ்ந்த கமலியை ஏதோ ஒரு தேவதை என எண்ணி ஒரு கணம் திடுக்கிட்டு பிறகு வெங்கண்ணாவின் பக்கம் திரும்பி, மிகவும் அமைதியான இடம் போல் இருக்கிறதே என்றான் அழகிரே. தங்களை போன்றவர்களுக்கு என்று ஏற்பட்ட இடம்தான் இந்த நந்தவன குடில். அரசியல் சிந்தனைகளுக்கு ஏற்ற இடம். தீராத பிரச்சனைகளை இங்கிருந்து சுலபமாக தீர்க்கலாம். இந்த இடத்தில் நான் கணக்காக அமர்ந்து தீவிர சிந்தனை செய்து பல சிக்கல்களுக்கு முடிவு கண்டது உண்டு. நான் இதுவரை இங்கு ஒருவரையும் அழைத்து வந்தது இல்லை. அழகிரியை அழைத்துக் கொண்டு வெங்கண்ணா நந்தவனத்தின் நடுவே இருந்த வீட்டிற்கு சென்றார். நகரத்தின் சந்தடியில் அமைதியாக ஏதும் பேச முடியாது. அதனால் தான் உங்களை இங்கே அழைத்து வந்தேன் என்றார் வெங்கண்ணா. தங்களை பார்த்த உடனேயே என்னில் ஒருவராக தங்களை கருதிவிட்டேன் என வெங்கண்ணா பேசிக்கொண்டே போகும்போது அழகிரியின் விழிகளின் நோக்கு வேறு திசையில் இருந்தது. கமலி ஒயிலாக கூந்தலை கோதிவிட்டு கொண்டாள். வழக்கம் போல சேலை தலைப்பின் ஓர் நுனியை மரக்கிளையில் கட்டி மற்றொரு பகுதி தன் உடலை சுற்றி தவழ்ந்திருக்க செய்து ஈரப்புடவையை காய வைத்துக் கொண்டிருந்தாள் அவள். அவளது விழிகளும் வந்திருக்கும் அந்த புது மனிதரை நோக்கின. அவரும் தன்னையே பார்க்கிறார் என்னும் பொழுது அவர் இருக்கும் இடம் சென்று அவரை காண வேண்டும் என்னும் பரபரப்பு ஏற்பட்டது. அழகர் மலையில் மயில்கள் அசைந்து நடந்து வருவதை அழகிரி கண்டிருக்கிறான். ஒரு பெண் மயில் போல ஒயிலாக நடந்து வருவதை இப்போதுதான் காண்கிறான். காலை வேளையில் மரகத கம்பளம் விரித்த விளை நிலத்தில் முற்றிய கதிர்கள் மீது பொன் வெயில் தவழும் போது ஏற்பட்ட பொன் நிறத்தை கண்டிருக்கிறான். அந்த நிறம் மங்கை நல்லால் மேனியில் படர்ந்திருப்பதை இப்போதுதான் காண்கிறான். ஆனைமலை காடுகளில் பெண் யானை நடந்து செல்லும் போது பின்புறம் நின்று பார்க்கும் பொழுது அந்த அசைவே தனி அழகாக இருப்பதை கண்டிருக்கிறான். இந்த அழகு கொடி அசைந்து அசைந்து செல்லும் போது
அந்த சாயலை இங்கு காண்கிறான். தேவ மகளிர் கானகத்தே இந்திர கோபப்பூச்சியின் நிறத்தை ஒத்த சிவப்பு வண்ணத்து சேலை கட்டி ஆடும் அழகை காவியத்தில் அவன் படித்திருக்கிறான். இங்கோ இந்த அழகு தேவதை ஆடாவிட்டாலும் அவள் நடந்து செல்வதே ஒயிலாட்டம் போல் இருக்கும் அழகை காண்கிறான். அரசே, அரசே என வெங்கண்ணாவின் இருமுறை அழைத்த பிறகே அழகிரி தன் நினைவிற்கு வந்தான். இந்த அமைதியான சோலையில் அழகு நிலா அலங்காரம் செய்து பவனி வருவது போன்ற அணங்கு யாரவள் என அதிசயத்துடன் கேட்டான் அழகிரி. வெங்கண்ணாவின் முதல் அம்பு குறி தவறாமல் தைத்து விட்டது. அவள் என் மகள்தான் அரசே. அவளுடைய நல்வாழ்வுக்காகத்தான் நான் இந்த உலகில் வாழ்வதே. எனக்கிருப்பதோ இரண்டே ஆசைகள். என் அருமை மகள் கமலிக்கு ஏற்ற வரனை தேடி அவளை மனம் முடிப்பது. ஒரு நாளாவது இந்த தஞ்சை நாட்டு மன்னருக்கு ஆலோசனை கூறி அமைச்சு கட்டிலில் அமர்ந்து மக்களுக்கு தொண்டாற்றுவது. இந்த இரண்டையும் மட்டும் நிறைவேற்றிவிட்டால் நான் வடக்கே பத்ரிநாத் என்ன, காசி என்ன என எஞ்சிய வாழ்நாளை அமைதியாக கழிக்க சென்று விடுவேன் அரசே. ஆனால் என் ஆசை நிறைவேறாது போல் இருக்கிறது. மக்களுக்கு தொண்டாற்ற துடிக்கும் என் லட்சியம் நிறைவேறாது போல் இருக்கிறது என கூறிக்கொண்டே போகும் பொழுதே, ஏன் அவ்வாறு சொல்கிறீர்கள் என அழகிரி இடைநிறுத்தி கேட்டான். நீங்கள் பிரதானியாக விடில் நான் அரசராவது ஏது? அப்படியென்றால் நான் தஞ்சை அரசராக முடியாது என்றா சொல்கிறீர்கள் என கேட்டான் அவன். அவனது குரலில் வேதனை இருந்தது. வெங்கண்ணா உறுதியுடன், என் வாயால் உங்களை நான் அரசர் என்றே அழைத்து விட்டேன். சொக்கநாதரும் தங்களை அரசராக நியமிக்க முடிவு செய்துவிட்டார். இனியும் உங்களுக்கு என்ன சந்தேகம் என்றார். சொக்கநாதர் என்னை அரசர் என அங்கீகரிக்கவில்லையே. அவருடைய பிரதிநிதியாகத்தானே அனுப்ப திட்டமிட்டுள்ளார். அதுவும் என் தாயின் வற்புறுத்தலின் பேரில்தான் என கூறும்போது அழகிரியின் குரலில் சோர்வும் இருந்தது. பிரதிநிதியாக அவர் அனுப்பட்டும், அரசராக உங்களை நாம் முடிசூட்டுவோம் என வெங்கண்ணா உறுதியுடன் கூறிவிட்டு அழகிரியின் செவி அருகே சில செய்திகளை சுருக்கமாக கூறினார். அவர் சொன்ன செய்தியும் திட்ட சுருக்கங்களும் அழகிரிக்கு திருப்தியை அளித்தன. அப்போதே தஞ்சை மன்னராக அரியணை ஏறிவிட்டதாக கனவு கண்டான் அழகிரி. வேங்கடவன் திருக்கோவிலின் வாயிலில் தனக்கு லிங்கமன் அளித்த மகத்தான மரியாதை நிறைந்த வரவேற்பை கண்டு சொக்கநாதர் திக்கு முக்காடி போனார். எனக்கா? எனக்கு ஏன் இப்படி ஒரு கோலாகலமான வரவேற்பு? நான் ஒரு சாதாரண மனிதன் என வார்த்தைகள் சரியாக வராமல் நெஞ்சு தழுத்தழுக்க பேசினார் சொக்கநாதர். மேல சப்தம் இன்னும் ஒலித்துக் கொண்டு இருந்தது. பேரிகைகள் முழங்கிக் கொண்டிருந்தன. சொக்கநாதர் சாதாரண மனிதர் அல்லர் என்பதை அங்கு குழுமை இருந்தவர்கள் புரிந்து கொண்டும் விட்டனர். மதுரை மன்னர் திருப்பதி வேங்கடவனை தரிசிக்க வந்திருக்கும் செய்தியை அறிந்தவுடன் மன்னரை தரிசிக்க போட்டி போட்டுக்கொண்டு நெருங்கி வந்தனர். ராஜ உடையில் ஆடை அலங்காரத்துடன் இல்லாமல் பொதுமக்களுள் ஒருவராக காட்சியளிக்கும் அவரது எளிமையை கண்டு வியந்தனர். லிங்கமன் சொல்லாவிடில் மதுரை அரசர் என நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. என்ன எளிமை, என்ன எளிமை! இப்போது நாடு இருக்கும் நிலவரத்தில் அரச தோரணையில் வர விரும்பாமல் இருக்கலாம். இப்படியாக ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டனர். செவ்வந்திக்கோ வியப்பு தாங்கவில்லை. நீங்கள் நினைத்தது போல இங்கே நடக்கவில்லையே என செவ்வந்தி சொக்கநாதரின் அருகே சென்று கேட்டான். நாம் நினைப்பது போல எப்போதுமே நடப்பது இல்லையே. அமைதியாக ஒருவரும் அறியாமல் ஆண்டவனை வணங்கிச் செல்வோம் என எண்ணி வந்தேன். என்னை அடையாளம் புரிந்து கொண்டு விட்டார்கள். அந்த கிராமத்திலேயே காயத்திற்கு மருந்திட்ட மங்கை நல்லால்தான் தன் விழிகளால் என்னை அறிந்து கொண்டு விட்டாள். திருப்பதிக்கே அதன் பிரதிபலிப்பே வந்துவிடும் என நான் எதிர்பார்க்கவே இல்லை என கூறிவிட்டு பெருமூச்சு விட்டார். வரவேற்று நிற்கும் லிங்கமன் அருகே மதுரையில் சந்தித்த அந்த முதியவரும் இருப்பதை கண்டவுடன் செவ்வந்திக்கு புரிந்துவிட்டது. எந்த நோக்கத்துடன் மதுரையிலிருந்து புறப்பட்டோமோ அது நிறைவேறும் வேலை வந்துவிட்டது என்று அவன் மகிழ்ச்சி அடைந்தான். தன்னை அந்த முதியவர் கவனிக்கிறாரா என பார்த்தான். வரவேற்பு பணிகளில் ஈடுபட்டு லிங்கமனுக்கு அவ்வப்போது கட்டளையிடுவதும் கண்களை மூடிக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதுமாக இருந்தார் அந்த முதியவர். செவிலிக்கு ஏற்பட்டது அதிர்ச்சியா ஆனந்தமா என்றே தெரியவில்லை. அவளால் ஏதும் பேசவும் முடியவில்லை. லிங்கமன் சொக்கநாதருக்கு செய்யும் உபச்சாரமும்
அவருக்கு அளிக்கும் வரவேற்பும் கண்டு அவள் உள்ளத்தில் அப்போது ஒருவித கொந்தளிப்பே ஏற்பட்டது என கூறலாம். சொக்கநாதர் அந்த வரவேற்புக்கு அருகதையானவர் என்பதால் ஏற்பட்டது அல்ல. லிங்கமணின் மகள் சொக்கநாதருக்கு கிடைக்கப் போகிறாளே என்ற பொறாமையால் ஏற்பட்டது. செவிலி மதுரையில் சந்தித்த அந்த முதியவரை காணச் சென்றாள். அப்போது அங்கே ஒருவரும் இல்லை. தன் மனதில் உள்ள தாபத்தை வெளிக்கு தெரிவித்துக் கொள்ளாமல் அவரிடமிருந்தே விஷயத்தை அறிய வேண்டும் என்பதற்காக மிகவும் தந்திரமாக பேசலானாள். மதுரை நகரை பற்றியும் மதுரையில் அவர் தங்கியிருந்ததை பற்றியும் மெல்ல மெல்ல பேச்சு கொடுத்தாள். ஆனால் முதியவருடைய சிந்தனை எல்லாம் சொக்கநாதரை எப்படி சந்திரகிரிக்கு அழைத்துச் செல்வது, எவ்விதம் திருமண விஷயத்தை பற்றி பேசுவது என்பதிலேயே இருந்தது. இவ்வளவு விரைவில் தங்களை சந்திக்க முடியும் என நான் நினைக்கவில்லை என செவிலி பேச்சை தனக்கு சாதகமாக்க முற்பட்டாள். எல்லாம் சிவன் சித்தம் என்றார் முதியவர். அவர் ஜோதிடத்தில் வல்லவர் என அவருக்கு தெரியும். மங்கம்மாள் மிக உயர்ந்த குடும்பத்தில்தான் புகப்போகிறாள் என்று. உயர்ந்த குடும்பம் எனும்போது அழகிரியின் குடும்பமும் உயர்ந்த குடும்பம்தான். அந்தஸ்தில் செவிலி எந்த விதத்திலும் குறைந்தவள் அல்ல. மங்கம்மாளை தன் மகனுக்கு மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்பதில் செவிலி தீவிரமாக இருக்கிறாள் என்பது அவருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் திருப்பதி யாத்திரையின் முக்கிய நோக்கமே செவிலிக்கு மனப்பிரச்சனை தான் என்பதும் அவர் அறிந்திருந்தார். இப்போது செவிலி தன்னிடம் வந்திருப்பது கூட அது குறித்துதான் என்பதை அவர் யூகித்து உணர்ந்து கொண்டார். மதுரை மன்னர் யாத்திரை புறப்பட்டதே என்னுடைய வற்புறுத்தினால் தான் என செவிலி பெருமையாக கூறவும் முதியவர் மெல்ல தன் வெண்தாடியை தடவிக்கொண்டு, எப்போதும் செவிலி தாய்மார்தான் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுவார்கள். அவர்களுக்குத்தான் அரச குலத்தின் அருமை புலப்படும். மதுரை நாடு எத்தகைய இன்னல்களுக்கு ஆட்பட்டிருந்தது, தங்களுடைய சமயோஜித புத்தி மட்டும் இல்லாதிருந்தால் என கூறிவிட்டு தனது கூர்மையான வெளியை கொண்டு செவிலியின் உள்ளத்தை ஊடுருவது போல நோக்கினார். பெருமூச்சு விட்டபடியே அந்த நாட்களின் நினைவை வரவழைத்துக் கொண்டே செவிலி, சுவாமி, தங்களுக்கு பழைய கதை முழுவதுமாக தெரியுமா என கேட்டாள். அதை கதை என நினைக்கவே கூசுகிறது. எனது அருமை நண்பர் லிங்கமனின் பெயரை கொண்ட முன்னாள் சேனாதிபதி செய்த சூழ்ச்சியை பற்றி நான் மறந்துவிட முடியுமா என்ன என்றார் முதியவர். ருசிகரமான செய்தி ஒன்றை கேட்க விரும்பியவள் போல நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு, ஆமாம், நான் கூட முதலில் பயந்தேன். சதி செய்த லிங்கமனின் பெண்தான் இந்த மங்கம்மாளோ என்று. அவர் வேறு இவர் வேறு அல்லவா என கேட்டாள். முதியவர் அதை கேட்டு நகைத்தார். இந்த லிங்கமன் மாபெரும் சாம்ராஜ்யம் கடைசியாக அழியாமல் பெருங்காயம் இருந்த பாண்டம் போலாவது விளங்குவதற்கு தன் மதியை உபயோகித்து காப்பாற்ற நினைத்தான். தெரியாமல் கேட்டுவிட்டேன். அந்த லிங்கமனை பற்றி நன்றாக நான் அறிவேன். சொக்கநாதரை தோளிலும் நான் மடியிலும் கிடத்தி வளர்த்தேன். என் அமுதை உண்டு வளர்ந்தவன் சொக்கநாதன். அவனை கொள்வதற்கு சதி செய்தான் லிங்கமன். வளர்த்த கடா மார்பிலே பாய்ந்தது என்பார்கள். உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் நினைத்து விட்டான் லிங்கமன். ஆகா, அந்த நாளை நினைக்கும் போது எனக்கு இன்னும் உடல் நடுங்குகிறது சுவாமி. லிங்கமனின் சதித்திட்டத்தை நான் அறிந்து விட்டேன். சதிகள் பால் மண்டபத்தில் நடக்கும் என்பார்கள். அரண்மனையிலேயே அங்கு நடந்தது. அந்த புறத்திற்கும் அத்தானி மண்டபத்திற்கும் சுரங்கப்பாதை இருப்பது ஒருவருக்கும் தெரியாது. அமைச்சர் பிரதானிகளும் அறிய மாட்டார்கள். அன்று மாலை 6 மணி இருக்கும். மீனாட்சி அம்மனை தரிசிப்பதற்காக நான் அத்தானி மண்டபம் வழியே செல்ல விரும்பி சுரங்கப்பாதை வழியாக வந்தேன். சதி செய்தவர்கள் மெல்ல பேசுவார்கள் என நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சுற்றுமுற்றும் பார்த்து பேசுவார்கள் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். மிகவும் தைரியமாக லிங்கமன் மற்றும் நால்வருடன் ஒருவரும் சந்தேகப்படாத வகையில் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தான். நானும் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். அந்த நால்வரில் ஒருவன் அந்நியன். அந்நியர் அத்தானி மண்டபத்திற்குள் நுழைய முடியாது. அதனால் நான் தூண் மறைவிலே நின்றேன். திருமலை மன்னர் பிரம்மாண்டமான தூண்களை அமைத்திருக்கிறாரே, அதன் மறைவிலே நின்றேன். லிங்கமன் பேசிக் கொண்டிருந்தான். திட்டங்கள் அனைத்தையுமே வகுத்து கொண்டிருந்தான். நெருங்கிக் கொண்டிருக்கும் அமாவாசை இரவில் சொக்கநாதரை சிறைப்படுத்த திட்டம் தீட்டினான். ஆயுத சாலையை அபகரிக்க முடிவு செய்தான். திருச்சிராப்பள்ளிக்கு சென்றிருக்கும் படை வீரர்கள் தன் வசப்படுத்திக் கொள்ள திட்டமிட்டான்.
இவையெல்லாம் நிறைவேறினால்? சுவாமி, அந்த சமயத்தில் முக்கால்வாசி படைகள் திருச்சியிலே இருந்தன. படை லிங்கமன் வசமாகிவிட்டால் நினைக்கவே சிலிர்த்தது எனக்கு. நான் உடனே வந்த சுவடு தெரியாமல் ஓடினேன். சொக்கநாதர் நிலா முற்றத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய அருமை நண்பன் செவ்வந்தியுடன் எப்போதுமே விளையாட்டு விளையாட்டுதான். செவ்வந்தி அரசரை பாதி விளையாட்டு பிள்ளையாக்கி விட்டான். இப்போதும் கூட அவன்தான் அரசர் மனதை பாழ்படுத்தி வருகிறான். அது கிடக்கட்டும். விளையாடிக் கொண்டிருந்த அரசரை உடனே நான் அழித்துக் கொண்டேன். சுரங்கத்தின் வழியே வந்தேன். அந்த புறம் அருகே சதிகாரர்கள் வட்டமிடுவார்கள் என்று எனக்கு தெரியும். அத்தானி மண்டபத்திலே அரியணையிலே சொக்கநாதர் அமர்ந்திருந்தார். தளபதி உதவியாளராக திகழும் குதிரை, யானை, தூசிப்படை தலைவர்களை அழைக்கச் சொன்னேன். சிறையிலே வாடும் கிருஷ்ணப்பரை உடனே விடுதலை செய்யுமாறு உத்தரவிடுவதற்கு யோசனையும் கூறினேன். கிருஷ்ணப்பர் இரவோடு இரவாக சொக்கநாதரை சந்தித்தார். கோவிந்த தீட்சிதரை அவர் உடனே அழைத்து வந்தார். மூவரும் கலந்து ஆலோசித்த அந்த வேலை மிகவும் மகத்தான வேலை. நடுநிசையிலே லிங்கமன் தங்கியிருக்கும் இடத்தை அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். லிங்கமன் சிறைப்படுத்தப்பட்டான். சதி அனைத்தும் முறியடிக்கப்பட்டது. மதுரைக்கு ஏற்படவிருந்த ஆபத்தும் நீங்கியது. இன்று சொக்கநாதர் மாமன்னர். நீங்கள் சொல்லுங்கள் என செவிலி கூறி வந்த பொழுது முதியவர் இடையில் குறுக்கிட்டு, நான் தான் சொல்லிவிட்டேனே, செவிலிக்குத்தானே நாட்டின் அருமை தெரியும், தான் வளர்த்த மன்னரின் அருமை தெரியும் என்றார். என்ன தெரிந்து என்ன பிரயோஜனம் சுவாமி? நான் சொல்வதை சொக்கநாதர் கேட்பதில்லையே. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தஞ்சை அரியணையில் என் மகனை அமர்த்தி, அதுதான் அவர் அமர்த்தப் போகிறாரே. லிங்கமனின் மகளை மனம் புரிந்து கொடுக்க ஏற்பாடு செய்து. என்ன? ஆம் சுவாமி, உங்களிடம் முன்பே கேட்டிருந்தேனே, அதனால் தான் நானும் திருப்பதி யாத்திரை புறப்பட்டதே. செவிலியின் இந்த சொற்கள் முதியவரின் உள்ளத்தை ஏனோ கலக்கின. செவிலி மிகவும் சாமர்த்தியசாலி. திட்டமிட்டால் முடியாதது ஒன்றும் மீறாதே என்ற கவலை அவர் உள்ளத்தே எழுந்தது. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.